சிவகார்த்திகனுடைய ஆக்டிங்கில் இப்போ அமரன் மூவியோடைய டீசர் தான் ரிலீஸ் ஆகியிருக்க. அந்த டீசரை பற்றி தான் பார்க்க போகிறோமே. இந்தியாவுடைய ஜம்மு காஷ்மீர் பகுதியில் இருக்க ஸ்ரீநகரில் தான் இந்த மூவியோடைய முக்கியமான சீன்ஸ் எல்லாமே நடக்குது. அந்த பகுதிக்கு பக்கத்தில் இருக்க ஒரு குறிப்பிட்ட தீவிரவாத அமைப்பு அங்கே இருக்கிற மக்கள் எல்லாரையுமே அவங்களுடைய பக்கத்துக்கு இழுக்கிறாங்க. இழுத்தது மட்டும் இல்லாமல் அவங்க எல்லாரையுமே ஒரு தீவிரவாதி ஆக்க ட்ரை பண்ணுறாங்களே. சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்குமே யாரையுமே பாரபட்சம் பார்க்காம அவங்களோட இனத்துக்குள்ளே இணைச்சிக்கிட்டு அங்கே இருக்கிற மக்கள் எல்லாத்தையுமே துன்புறுத்த ஆரம்பிக்கிறாங்க. இதில் இணையிற மக்களை காப்பாற்றுறதுக்கு மட்டும் இல்லாமல் இந்த தீவிரவாத அமைப்பால் ஏற்படுற பிரச்சனைகளை சரி பண்ணுறதுக்காக இந்தியாவுடைய இராணுவம் இறங்குது. கடைசியில் அந்த மக்களை காப்பாற்றினாங்களா, அங்கே இருக்கிற பிரச்சனையை தீர்த்தாங்களா அப்படின்ற மாதிரி தான் இந்த கதைக்களம் முடியும். இந்த மூவி ஒரு உண்மை சம்பவத்தை பேஸ் பண்ணது தான். இதை தாண்டி உண்மை சம்பவத்தை பேஸ் பண்ண ஒரு நாவலை தழுவியது தான் இந்த மூவி. சிவ அரூரும் ராகுல் சிங்கும் எழுதிய இந்தியாவின் மிக அச்சமற்ற அப்படின்ற ஒரு நாவலை பேஸ் பண்ணி தான் இந்த மூவியை தயாரிச்சிருக்காங்க. இதுக்குள்ளே ஒரு முக்கியமான கேரக்டரை இன்புட் பண்ணியிருக்காங்களே. நம்ம மாநிலத்தை சேர்ந்த ராணுவ வீரரான முகுந்த் வரதராஜனுடைய ஹிஸ்டரியையும் மெயினாக வச்சு இந்த மூவியை மேக் பண்ணியிருக்காங்க. ராணுவத்தில் உண்மையாகவே என்ன தான் நடக்குது, என்ன தான் செய்கிறாங்க, எப்படி பேசிக்குவாங்க அப்படின்றத இந்த மூவியில் தெளிவாக காமிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த டீசரை பார்க்கும்போது அதுதான் ஞாபகத்துக்கு வருது. இந்த டீசரில் காமிச்சிருக்க சீன்ஸ் எல்லாமே ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்கா. இதை தாண்டி இந்தியாவில் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு 40 ராணுவ வீரர்கள் பஸ்ஸில் போகும்போது பாம்பு வச்சு பிளாஸ்ட் பண்ணி இறந்தாங்க. இதனாலவே திரும்ப இந்திய ராணுவம் அந்த தீவிரவாத அமைப்பு மேலே படையெடுத்து கிட்டத்தட்ட ஒரு 400 பேருக்கு மேலே காலி பண்ணி இறந்தாங்களே. இறந்து போனவங்க எல்லாருமே முழுக்க முழுக்க தீவிரவாத அமைப்பை சேர்ந்தவங்க. இளைஞர்களில் தொடங்கி வயசானவங்க வரைக்குமே அதுக்குள்ளே இருந்தாங்களே. இது போல் குறிப்பிட்ட பிளேஸில் இருக்க மக்களை அவங்க அடிமைப்படுத்தி அவங்களுடைய தீவிரவாத அமைப்புக்குள்ளே சேர்த்து நிறைய பிரச்சனையை ஏற்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. இதனாலவே நிறைய ஃபேமிலி எல்லாமே பாதிக்கப்பட்டது. இந்த மூவியில் அதை ரொம்ப நேச்சுரலாக காமிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அது எல்லாத்தையுமே இந்த மூவியோடைய டீசரில் ரொம்ப முக்கியமாக டீட்டெயில் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லணும். சிவகார்த்திகனுடைய ஆக்டிங்கில் இந்த மூவி கண்டிப்பாக ரொம்ப முக்கியமான ஒரு மூவியாக இருக்கும். சாய் பல்லவி சிவகார்த்திகனுக்கு பேராக இந்த மூவியில் ஆக்டிங் பண்ணியிருக்காங்க. ராஜ்குமார் பெரியசாமியோடைய டைரக்ஷனில் சோனி மியூசிக் மட்டும் இல்லாமல் ராஜ்கமல் ஃபிலிம் ப்ரொடக்ஷனும் இந்த மூவியை தயாரிச்சிருக்காங்களே. சிவகார்த்திகனுடைய ஆக்டிங்கில் இது வரைக்கும் நம்ம பார்க்காத லெவலில் ஒரு மூவியை பார்க்க போகிறோம். அக்டோபர் 31 தீபாவளி ஸ்பெஷலாக இந்த மூவியை தேட்டருக்கு கொண்டு வரதா சொல்லியிருக்காங்க. கரண்ட்டாக இப்போ இந்த மூவியோடைய ப்ரொடக்ஷன் ஒர்க் எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ணி இந்த மூவியோடைய ப்ரொமோஷன் ஆரம்பிக்கும் போதே இந்த மூவியோடைய டீசரை போய் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சிவகார்த்திகன் இந்த மூவியில் பேசுகிற ஒவ்வொரு வசனங்களும் ரொம்ப ரியலாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த டீசரை நீங்கள் பார்த்தாலே தெரியும் அந்த அளவுக்கு ஓப்பனாக வசனங்கள் பேசுகிறாரு. அந்த வசனங்கள் எந்த அளவுக்கு மூவியில் பிக்கப் ஆக போகுதுன்னு தெரியல. முகுந்தனுடைய ஒரு ரியலிஸ்டிக் ஹிஸ்ட்ரி மட்டும் இல்லாமல் இந்த நாவலை பேஸ் பண்ண இந்த அமரன் மூவி எந்த மாதிரி இருக்க போகுதுன்னு அக்டோபர் 31 தான் தெரியும். ஃபர்ஸ்ட் டைமாக சிவகார்த்திகனுடைய ஆக்டிங்கில் ரொம்ப பிக்கஸ்டாக மட்டும் இல்லாமல் பேன் இண்டியா வைஸில் இந்த மூவி தயாராகியிருக்க. ஜிவி பிரகாஷோடைய மியூசிக் இந்த மூவிக்கு ரொம்ப பெரிய பாசிட்டிவ் ஏற்படுத்தும்னு நினைக்கிறேன். முழுக்க முழுக்க உண்மையை தழுவிய மூவி தான் இந்த மூவி. இதுக்கு முன்னாடி நம்ம நிறைய ராணுவ மூவிஸாக பார்த்துருப்போம். தளபதியுடைய துப்பாக்கி மூவியும் ஒரு உண்மை சம்பவத்தை பேஸ் பண்ண மூவி தான். இருந்தாலும் அதில் கொஞ்சம் சினிமாட்டிக்கை கலந்து தான் முருகதாஸ் அவர்கள் கொடுத்துருப்பாரு. ஆனால் இந்த மூவியில் அந்த அளவுக்கு சினிமாட்டிக் இருக்குமான்னு தெரியல. பட் உண்மை சம்பவம் ரொம்ப பெருசாக பிக்கப் ஆகும்னு நினைக்கிறேன். இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இன்றைக்கி நேற்று ஆரம்பித்த பிரச்சனை கிடையாது. என்னைக்கு இந்தியா சுதந்திரம் வாங்கி இஸ்லாமியர்களை பாகிஸ்தானுக்கு அமைச்சாங்களோ அப்பையிலிருந்தே ஜம்மு காஷ்மீர் யாருக்கு அப்படின்ற பிரச்சனை இருக்கா. இது மட்டும் இல்லாமல் ரஷ்யாக்காரங்க எப்போ தீவிரவாத அமைப்பை ஏற்படுத்தினாங்களோ அப்போ இருந்த மக்களுடைய அச்சுறுத்தல் ரொம்ப பெருசாகவும் இருந்துக்கிட்டு இருக்கா. இன்றைக்கி வரைக்குமே ஜம்மு காஷ்மீரில் இந்த பிரச்சனை போய்கிட்டு தான் இருந்தது. இப்போ ஒரு சில ரூல்ஸ் மூலயமா இன்றைக்கி ஜம்மு காஷ்மீரில் ஒரு சில பகுதிகள் எல்லாமே பாதுகாப்பு ஏற்பட்டு இருக்கா. அதையும் தாண்டி ஒரு சில பிரச்சனைகளும் போய்கிட்டு இருக்கா. இது போல் உண்மை சம்பவங்களை பேஸ் பண்ணி தான் இந்த அமரன் மூவியை மேக் பண்ணியிருக்காங்க. சிவகார்த்திகனுடைய ஆக்டிங்கில் ஃபஸ்ட் டைம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு உண்மை சம்பவத்தை பேஸ் பண்ண மூவியில் ஆக்டிங் பண்ணியிருக்காரு. மிலிட்ரி கெட்டப் அவருக்கு பக்காவாக இருக்குன்னு சொல்லணும். அவருடைய ஸ்பீச் தான் மூவியில் ஒரு மாதிரி இருக்கா. ஆனால் அது ஃபுல் மூவி பார்க்கும்போது பிக்கப் ஆகும்னு நினைக்கிறேன்னு. சிவகார்த்திகனுடைய ஆக்டிங்கில் அவர் அக்டோபர் 31 பார்க்கலாம் இந்த மூவி எந்த மாதிரியான ரெஸ்பான்ஸை ஏற்படுத்த போதுன்னு.